Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொத்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பொங்கல், இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இதை பாரம்பரிய முறைப்படி அப்படியே உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதை நீங்கள் வீட்டில் அளவுகள் மாறாமல் அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பெர்ஃபெக்டான ரெசிபி கிடைக்கும். நீங்களே பாருங்கள், இதோட கலரு, இதோட டெக்ஸ்சர்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த கத்திரிக்காய் கொத்சு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 சின்ன சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது பெரிய சைஸ் கத்திரிக்காயிலையும் பண்ணலாம். இந்த மாதிரி காம்போடு இருக்க மாதிரியே பார்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தொடச்சிட்ருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம இதை தீயில காட்டி நல்லா வாட்ட போகிறோம். அந்த மாதிரி வாட்டும் போது இதில் தண்ணி இருந்ததுன்னா படப்படன்னு தெரிக்கும். அதனால் இது போல் நல்லா தொடச்சிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா கத்திரிக்காய்களையும் நம்ம தொடச்சிட்டு வச்சிடலாம். தொடச்சதுக்கப்புறமா இதில் எண்ணெய் தடவணும். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காயை எல்லா இடத்துலையும் படுறது போல் நல்லா இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா கத்திரிக்காயிலையுமே எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் கத்திரிக்காய்களை இது போல் சுட்டு எடுக்க போகிறோம். எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி அந்த தீ கத்திரிக்காயோட எல்லா இடத்துலையும் படணும். அது போல் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுட்டுக்கோங்க. இடையிடையில் லோ ஃப்ளேமில், அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்லன்னு மாற்றி மாற்றி வச்சு பண்ணணும். ஒரு ஃபோக்கில் கத்திரிக்காயை குத்தி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா கையில் எந்த ஆபத்தும் ஏற்படாது. ஃபோர்க்குக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஷார்ப்பான ஸ்பூன், இல்லைன்னா நம்ம பணியாரம்லாம் திருப்புவோம்ல, அந்த குச்சி வச்சு கூட நீங்கள் இதை மாதிரி சுட்டெடுக்கலாம். ஆனால் அது சில்வரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா கத்திரிக்காய்களையும் நம்ம சுட்டெடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சுடுறதுனால இந்த கொத்சுக்கு தனி ஃப்ளேவரே கிடைக்கும். இந்த கத்திரிக்காய்களை சுட்டு அதுக்கப்புறம் தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கொத்சு செய்யணும். இதுதான் பாரம்பரியமான ஒரு முறை. இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையுமே தோல் வெடித்து வர்றது நீங்களே பார்க்க முடியும். இந்த மாதிரி வர சமயத்தில் நம்ம இந்த கத்திரிக்காயை எடுத்து தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் மீதி இருக்க மற்ற எல்லா கத்திரிக்காய்களையும் இதே போல் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்க 4 கத்திரிக்காய்களையுமே நல்லா இது போல் வாட்டி எடுத்து வச்சாச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும், நம்ம தோல் உரிக்க முடியாது. இது ஆறுற சமயத்துக்குள்ளே நம்ம இதுக்கான பொடி தயார் பண்ணிடலாம். அதாவது கத்திரிக்காய் கொத்சு பொடி நம்ம தயார் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயுடைய அளவை எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க. அப்போ தான் கரிஞ்சு போகாமல் இருக்கும். இதோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். இந்த பொடியை நீங்கள் தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் நீங்கள் கொத்சு பண்ணுறீங்களோ அப்போலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை நல்லா அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாக பொடி மாதிரி அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறைப்பாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் கூட சூடு இல்லை. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது இப்போ ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயும் நல்லா ஆறி இருக்குது. இதை தோலை உரிச்சிடுங்க. நம்ம வாட்டி வச்சுருக்கனால தோல் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடணும். ஒருவேளை உங்களுக்கு தோல் எடுக்கிற கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கத்தி வச்சுட்டு உரிச்சிங்கன்னா வெங்காய தோல் மாதிரி ஈஸியாக உரிக்க வரும். தோலையும் உரிச்சிட்டு காம்பையும் நீக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மீதி இருக்க 3 கத்திரிக்காய்கள்லையும் பண்ணிடலாம்.
இப்போ எல்லா கத்திரிக்காயிலையும் இதே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கையிலேயே நல்லா வந்து மசிச்சு வச்சுக்க போகிறோம். இது மிக்ஸி ஜார்லலாம் போட்டு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது இடையிடையில கத்திரிக்காய் கடிப்படும். அப்போ வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈஸியாகவே மசிக்க முடியும். பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கத்திரிக்காய் சுட்டதுக்கப்புறமா. அதனால் ரொம்பவே ஈஸியாக மசிக்க வரும். இப்போ இது நல்லா மசிச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சேர்ந்து பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விடுங்க. 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா 2 வரமிளகாயை இது போல் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிதம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்க்கணும். நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஒருவேளை இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 100 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்தா போதும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்க்குறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல கொத்சு பொடி, அதை வந்து சேர்க்கணும். அது எல்லா பவுடரையுமே சேர்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவு வந்து இந்த அளவு கத்திரிக்காய்க்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்துக்கோங்க. இது மொத்தமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட புளி கரைசல் சேர்க்கணும். நான் வந்து ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு கரைச்சி வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே கத்திரிக்காயில் செய்கிற எந்த ரெசிபிக்கும் கொஞ்சமாக புளி சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் கொத்சுலையுமே புளி சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கும். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வர டைமில் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் லேசாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். அதாவது நாட்டு சர்க்கரை பொடி வந்து சேர்த்துருக்கேன். லேசாக ஸ்வீட்னஸ் சேர்க்குறதுனால டேஸ்ட்டை வந்து ரொம்பவே தூக்கி காமிக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கிரேவி வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது. இந்த டைமில் கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ட்ரை ஆக்கிட்டு சப்பாத்தி பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். நான் வந்து நல்ல எண்ணெய் பிரிகிற வரைக்கும் ட்ரை ஆகிறது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குவேன். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. கிரேவியோட டெக்ஸ்சரே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட போகிறேன். அதுக்காக இந்த அளவுக்கு வந்து கிரேவியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்பு மாதிரி வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். அதாவது நான் முன்னாடியே காமிச்சேன்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சர், அந்த டைம்லேயே கூட நீங்கள் சர்வ் பண்ணுறதா இருந்தால் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான கத்திரிக்காய் கொத்சு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. சூப்பரான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ படி செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.